Hi friends, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்டா இருக்கிற பழைய வாட்டர் பாட்டில்ல தான் வந்து ரீயூஸ் கிராஃப்ட் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்துட்டு ரெண்டு ஐடியா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்துட்டு அதுல கீழ இருக்கிற இந்த இடத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் டெக்கர் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபோம் ஷீட் வெறும் plain ஃபோம் ஷீட் வச்சு தான் இத கவர் பண்ண போறோம். அதனால ஃபோம் ஷீட்ல உங்ககிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ்லலாம் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 கலர் எடுத்துர்க்கேன் இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ எடுத்துட்டு ஒரு ஸ்கேலோட அகலம் அளவுக்கு வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. லென்த்தாக கட் பண்ணிக்கோங்க. அந்த A4 சைஸ் ஷீட்டில் அந்த லென்த் எவ்வளோ இருக்குமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து plain ஃபோம் ஷீட்டில் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் உங்ககிட்ட இருக்குன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சுட்டு. ஸோ இது மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி நிறைய பீசஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய கலர்ஸ் இல்லைன்னா இருக்கிற ஒரு 3 கலர் தான் இருக்குது அப்படின்னா அதுலேயே வந்துட்டு 2 பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனில் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் கேன் எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒன்று கீழே ஒன்றா ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பென் ஸ்டாண்டு மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபோம் ஷீட்ஸ் வச்சுட்டு நிறைய நீங்கள் டெக்கர் பண்ணலாம். பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் கேன் ப்ளஸ் ஃபோம் ஷீட் வச்சுட்டு நிறைய நம்ம ஈஸியான ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் நம்ம சேனல்லையே. இதுமாதிரி கலர்ஃபுல்லான ஃபோம் ஷீட்டோ இல்லை கலர் ஷீட்டோ இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் இருக்கிறத வச்சு ஏதாவது ஒரு வாட்டர் கேன் பழசு இருக்குன்னா அதை வச்சு ஈஸியாக ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். தூக்கி போடணுன்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி பென் ஸ்டாண்ட் வந்துட்டு தனியாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியில் இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நமக்கு. நீங்கள் வந்து ரெயின்போ கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெயின்போ கலர்ஸ் மட்டும் வச்சுட்டு 7 கலர்ஸ் இருக்கும்ல அந்த கலர்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் கவர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக சைஸ் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இருக்கிற கலர்ஸ் வச்சுட்டு ஒட்டுறோம். ஓகே. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வாட்டர் கேன் மாதிரியே இல்லை, அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக ஒரு சில ஒர்க்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி மேகம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா. வேறு 2 வரைஞ்சிக்கோங்க சின்னதாக. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் உங்ககிட்ட கிளிட்டர் ஷீட் இருக்குன்னா நீங்கள் கிளிட்டர் ஷீட்டில் கூட கட் பண்ணலாம். இதையும் நான் plain ஷீட்டில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா. 2 வந்து ஒரே சைஸ்லேயும் இன்னும் ஒன்று வந்துட்டு அதை விட குட்டி சைஸ்லேயும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு அங்கங்கே ஒட்டி விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி ஒட்டுறோம். ஸோ இது மாதிரி அங்கங்கே ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு. அது மட்டும் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பென் ஸ்டாண்டாக இல்லைனா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஐடியா போகலாமா. நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசா பாட்டில் இருக்கும்ல அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கோம். அதையும் அதே மாதிரி தான் கீழே இருக்கிற பீஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கரெக்டாக அந்த மேலே இருக்கிறது வந்து ஷார்ப்பாக அங்கங்கே கையெல்லாம் கிழிச்சிடாமல் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கரெக்டாக ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஒயிட் ஃபோம் ஷீட் வச்சுட்டு கவர் பண்ண போகிறோம். இந்த 2 ஐடியாவுக்குமே வந்து ஃபோம் ஷீட் வெறும் plain ஃபோம் ஷீட் வச்சு தான் பண்ண போகிறோம். அதில் இதுக்கு வந்துட்டு வெறும் plain ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபோம் ஷீட் வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். முதல்ல ஃபுல் இதையுமே கவர் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ போட்டுட்டு கவர் பண்ணியாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதே ஒயிட் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சில ட்ராயிங்ஸ்லாம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சின்னதாக. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காது மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் தேவைப்படும். அதனால் 2 ஒரே சைஸாக 2 கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணனால ஒரே சைஸில் 2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த காதுக்குள்ளேயே இன்னொரு குட்டி காது வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அதுக்கு உள்ளுக்குள்ளே இப்படி வச்சுட்டு ஒட்ட போகிறோம். அதுக்காக தான். ஓகே. இப்போ இது 2 கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப கொஞ்சம் ஒயிட் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா
கால் மாதிரி வைக்கிறதுக்கு தான். ஸோ ஒரு ஓவல் ரவுண்ட் ஷேப் மாதிரி. அதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு அதே மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயுமே 2 இது குட்டியாக ஒட்டணும். அதனால் அதே மாதிரி பிங்க் கலரில் 2 குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் எடுத்து வச்சாச்சா? நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பிங்க் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப்ஸ்லேயே ஓவல் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். இப்போ பெருசாக கட் பண்ணியிருந்தோம்ல அந்த கால் மாதிரி இருக்கிறதுக்கு, அதை வந்து 2த்தையும் இப்படி பக்கத்தில் இப்படி ஒட்டிக்கோங்க வி ஷேப்பில். அடுத்தது அதுக்குள்ளே ஒட்டுறது, அதையும் எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ ஒட்டியாச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம்ல அதை வந்துட்டு ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே இந்த சைடில் 3 அந்த சைடில் 3 ஒட்ட போகிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த கால் பாதத்தில் இருக்கும்ல அந்த ஒரு ஷேப்புக்கு தான் இது வந்து ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ ஓகே, இப்போ ஒட்டியாச்சா? இதை கொஞ்சம் நேரம் காயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேலே காது மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல அதை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இன்னும் ஒரு சின்ன ட்ராயிங் ஒர்க் மட்டும் இருக்குது. அதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த காது மாதிரி இருக்குல்ல அதையும் ஃபஸ்ட்டு பின்னாடி ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம வரையணும். அதுக்கு முன்னாடி கண் இந்த மாதிரி கூகுளில் இருந்துச்சு ரெடிமேடாக, அதனால் அதையே ஒட்டிக்கிட்டாச்சு. ஸோ அதையே இந்த மாதிரி இதுக்கு மேலே தூக்கி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போது மூக்குக்கும் அதே மாதிரி சின்னதாக ஒரு ஹார்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை வந்து இங்கே ஒட்டிடலாம். ஓகேவா? பிங்க் கலரில். ஸோ இப்போ அதையும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக அதோட வாய் வரைஞ்சிக்கோங்க. வாயும் மீசையும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம் அதை. ஓகேவா? ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதனால தான் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அப்புறமா மார்க்கர் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ க்யூட்டான ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி. ஸோ 2 பென் ஸ்டாண்ட் ஐடியாவுமே சிம்பிளாக தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐடியா. கண்டிப்பாக உங்கள் ஸ்டடி டேபிளெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஸ்கெச்சஸ்லாம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்கவே சூப்பராக இருந்தது, மேலே கலர்ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த பிங்க் வித் ஒயிட் கலருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஐடியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.